இது ஷாமியோட Mi Band 4. இந்த வீடியோல இதை அன்பாக்ஸ் பண்ணி என்ன புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழ இருக்க thumbs up button, subscribe, bell icons இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போலாம். So Mi Band 4 இந்த பாக்ஸ்ல தான் வருது. சைடுல இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சைனீஸ்ல இருக்கு. கண்டிப்பா புரியாது. So anyway, இதை ஓபன் பண்ணுவோம். So உள்ள முதல்ல Mi Band 4 இருக்கு. இதை பிளாஸ்டிக்ல இருந்து வெளில எடுப்போம். பார்க்கிறதுக்கு பழைய Mi Bands மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த டச் சென்சிட்டிவ் பட்டனை பிரஸ் பண்ண உடனே டிஸ்பிளே லைட் அப் ஆகுது. இது வந்து ஒரு கலர்ட் AMOLED பேனல். இந்த டெக்ஸ்டும் சைனீஸ்ல தான் இருக்கு, பட் இதை நம்ம செட்டப் பண்ணலாம் மாத்திக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு சார்ஜர். ஸோ இது Mi Band 3 சார்ஜரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ Mi Band 3 சார்ஜரை இங்கே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம Mi Band 4க்கு திருப்பி வருவோம். ஓவரால் இந்த Mi Band 4 வெறும் 22 கிராம் தான் வெயிட் இருக்கு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. கையில் போட்டால் கொஞ்சம் நேரம் போட்டதுக்கப்புறம் அது இருக்கிறதே நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. ஸோ இந்த பிளாக் ஸ்ட்ராப் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் Mi Band 3க்கும் Mi Band 4க்கும் ஒரே ஸ்ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் Mi Band 3 வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராப்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அது எங்கள் Mi Band 4லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு பாசிட்டிவ். ஸோ Mi Band 3 பற்றி பேசல, Mi Band 3ல நம்ம யூஸ் பண்ண அதே Mi Fit ஆப் தான் இங்கே Mi Band 4க்கும் யூஸ் பண்ணுறோம். Mi Band 4 அந்த Mi Fit ஆப்போட பேர் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இந்த ஆப்பில் சைன் இன் பண்ண உடனே இந்த ஹோம் ஸ்க்ரீன் தான் நீங்கள் முதல்ல பார்க்க போகிறது. ஸோ இங்கே நீங்கள் நடந்த ஸ்டெப்ஸ், கேலரிஸ் பர்ன் பண்ணது, ஆவரேஜ் ஹார்ட் ரேட், இந்த ஓவர்வியூ எல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் கவுண்டரை டேப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான பிரேக் டவுன். ஸோ எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் என்ன, எவ்வளோ நேரம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே இங்கேருந்து பார்க்கலாம். Mi Band 4 பிக்கப் பண்ண எல்லா டேட்டாவும் இங்கே தெரியும். ஸோ Mi Band நீங்கள் போட ஸ்லீப் டேட்டா இங்கே அப்பியர் ஆகும். ஹார்ட் ரேட் மானிட்டரிங்னு வரையில் மேனுவலாக மெஷர் பண்ணலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே Mi Band 3ல பார்த்தது தான். ஸோ ஹார்ட் ரேட் இந்த மாதிரி கிராஃபில் ரிலாக்ஸ், லைட், இன்டென்சிவ் அப்படின்னு கிளாஸிஃபை ஆகி வந்துடும். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் கோல் ட்ராக்கர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ டெய்லி எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கோல் செட் பண்ணலாம். ஸோ நாளாக இந்த ட்ராக்கர் கம்ப்ளீஷன் ரேட்ஸை ட்ராக் பண்ணும். Mi Fit ஆப் ஃபோனோட ஜிபிஎஸோட சேர்ந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை கூகுள் மேப்ஸ்லையும் ட்ராக் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து Mi Fit ஆப்போட ஃபீச்சர்ஸ். நம்ம இப்போ Mi Band 4க்கு திருப்பி வருவோம். Mi Band 4ல மேஜர் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தா அந்த டிஸ்பிளே தான். ஸோ இது ஒரு கலர்ட் AMOLED பேனல் மட்டும் இல்லை, போன டிஸ்பிளேயோட இது இன்னும் பெரிய டிஸ்பிளேயும் கூட. 39% பெரிய டிஸ்பிளே. பிரைட்னஸ்னு வரையில் Xiaomi இது 400 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. 400 நிட்ஸுங்கிறது ஃபோன் டிஸ்பிளேஸ் வச்சு பார்க்கல ரொம்ப அதிகம் கிடையாது. பட் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கருக்கு நீங்கள் இப்போ வெளியில் இருக்கையில் ஒரு டைமோ ஸ்டெப்ஸோ மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கருக்கு இந்த 0.95 இன்ச் டிஸ்பிளேயோட வர ஃபிட்னஸ் ட்ராக்கருக்கு கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ரெசல்யூஷன் வரையில் 120x240 பிக்சல் பேனல் ஷார்ப்பாக தான் இருக்குது. இது 2.5D டெம்பர்ட் கிளாஸால் கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே எக்ஸாக்டாக என்ன ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னு Xiaomi சொல்லலை. நாங்கள் ஷூட் பண்ணிலேயே ஒரு சில ஸ்க்ராச்சஸ் பிக்கப் ஆச்சு. ஸோ நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போடுறது நல்லது. இங்கே ஒரு ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீனை பற்றி பேசலை. இந்த தடவை இது ஒரு டச் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன். ஸோ இங்கே நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்வைப்ஸும் டேப்ஸும் யூஸ் பண்ணுறோம். கீழே உள்ள கெப்பாசிட்டிவ் கீ பேக் பட்டனாக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே வேக் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஆமாம், இங்கே டிஸ்பிளே நம்ம வேக் பண்ணணும். ஏன்னா இங்கே AMOLED பேனலாக இருந்தாலும் இது ஆல்வேஸ் ஆன் பேனல் கிடையாது. மற்ற ஃபிட்னஸ் ட்ராக்கர் மாதிரி Xiaomiயும் இங்கே ரைஸ் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு தடவையும் கையை தூக்கையில் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி இந்த டிஸ்பிளே ஆன் ஆகிக்கும். ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா பேட்டரி லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. Xiaomi இந்த பேட்டரி 20 நாள் தாங்கும் ஒரு சார்ஜ்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டரி லைஃப் கொடுக்கல பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த டிவைஸ் வேக் ஆனதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. இங்கே ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் மியூசிக் கண்ட்ரோலர் வரும். ஸோ இந்த மியூசிக் கண்ட்ரோலர் எல்லா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோடையும் ஒர்க் ஆகும். ஸோ யூடியூப் மியூசிக், Spotify அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோட ஒர்க் ஆகும். ட்ராக்ஸ் வேணால் மாற்றலாம், வால்யூம் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக பாட்டு கேட்டுட்டு இருக்கையில் ஏதாவது பண்ணணும்னா ஒரு தடவையும் ஃபோனை வெளில எடுக்காமல் Mi Band 4லேருந்தே நம்ம பண்ண முடியும். லெஃப்டில் ஸ்வைப் பண்ணால் அலிபே ஓப்பன் ஆகும். அலிபே சைனாக்கு வெளில ஒர்க் ஆகாது. ஸோ அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போவோம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் முதல் ஆப்ஷன் ஸ்டேட்டஸ். இதை டேப் பண்ணால் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், கேலரிஸ் பர்ன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். திருப்பி கீழே டேப் பண்ணி பேக் போயிட்டு இன்னொரு தடவை ஸ்வைப் பண்ணால் இது ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கு இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து ஒர்க் அவுட்ஸ். Mi Band 4ல 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் மானிட்டர் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குது. ஸோ இங்கே இந்த Mi Band 4 யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விம்மிங் கூட போகலாம். ஏன்னா இந்த Mi Band 4 50 மீட்டர் வரைக்கும் டெப்த்தில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வெதர். ஸோ இன்னைக்கு வெதர் என்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த 4 நாளுக்குள்ள ஃபோர்காஸ்ட்டும் இங்கேருந்தே பார்க்க முடியும். இந்த வெதர்லேருந்து அடுத்து ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன்ஸ்.
ஸோ இது நம்ம ஏற்கனவே Mi Band 3ல பார்த்தது தான். ஸோ முதல்ல எந்தெந்த ஆப்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் Mi Bandல காமிக்க முடியும் அப்படிங்கிறத Mi Fit ஆப்பில் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே Mi Band 4ல வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்பிளே டச்சாக இருந்தாலும் இங்கே குவிக் ரிப்ளை ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம படிக்க தான் முடியும், ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கில் நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸும் நிறைய வந்துச்சுன்னா பேட்டரி லைஃப் அஃபெக்ட் ஆகும். கடைசி ஆப்ஷன் இங்கே மோர். ஸோ இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கே பார்த்தா தெரியும். டிஎன்டினா டு நாட் டிஸ்டர்ப், எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் சைலன்ஸ் பண்ணும். அலார்ம்னா வைப்ரேட்டிங் அலார்ம் செட் பண்ணுறதுக்கு, மியூசிக் பிளேயர் நம்ம ஏற்கனவே பார்த்ததுக்கு, ஃபைண்ட் மை டிவைஸ்னா ஃபோனில் ரிங்டோன் அடிக்க வைக்கிறதுக்கு, ஃபோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தாலே தெரிகிற விஷயம் தான். ஸோ பேசிக்காக இதுதான் Mi Band 4. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டெக் ஸ்பெக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சைனாவில் இந்த Mi Band 4 169 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணால் 1700 ரூபா. ஆனால் இந்தியாவில் ஏற்கனவே Mi Band 3 1999 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரையில் 2000 இல்லை 2500 ரூபாய்க்கு கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதோட ஹையர் வெர்ஷன் NFC-யோட வர வெர்ஷன் 229 யுவான், கிட்டத்தட்ட 2300 ரூபாய்க்கு சைனாவில் வித்துட்ருக்காங்க. ஸோ 2000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா கூட இந்த Mi Band 4 ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்கிரேட்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ Xiaomi இதை கூடிய சீக்கிரம் மற்ற மார்க்கெட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். எனிவே, நான் இப்போ இந்த Mi Band 4 டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி நான் அதிகமாக பேசுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த Mi Band 4 பற்றி? இன்றைக்கி இது இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா? இது வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.